100 நாள் வேலை திட்டத்தை கைவிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கார்த்தி சிதம்பரம் குற்றச்சாட்டு. காந்தியின் பெயரை நீக்கிய பாஜக நாளை ரூபாய் நோட்டிலிருந்தும் காந்தியின் படத்தையும் நீக்கும் என்று கார்த்தி சிதம்பரம் தாக்கு. திருப்பூர் தெற்கு மாவட்டம் தாராபுரம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை காப்போம் என்ற கோரிக்கையுடன் தெருமுனை கூட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி வரப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமை வகித்தார். முன்னாள் எம்எல்ஏ காளிமுத்து, தாராபுரம் வட்டார காங்கிரஸ் தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்புரையாற்றிய கார்த்தி சிதம்பரம். இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றி வரும் பெண்கள் மற்றும் ஆண்களை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய பாஜக அரசு படிப்படியாக நீக்க முயற்சிக்கிறது. தற்போது அந்த திட்டத்தின் பெயரை மாற்றி விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமீன் என்ற புதிய திட்டத்தை அறிவித்துள்ளனர். இதன் மூலம் காந்தியின் பெயர் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு பங்கு 60%, மாநில அரசு பங்கு 40% என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே நிதி சுமையில் உள்ள மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமை ஏற்படும். பல மாநிலங்களில் 100 நாள் வேலை தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாக கைவிடும் முயற்சியே என்றார். காந்தியின் பெயரை நீக்கிய பாஜக. மேலும் அவர் கூறுகையில், இந்தியாவில் காந்தியின் பெயரில் செயல்பட்ட ஒரே திட்டம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்தான். அந்த பெயரையே மாற்றியுள்ள மத்திய பாஜக அரசு நாளை இந்திய ரூபாய் நோட்டுகளில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்தையும் நீக்கும் அபாயம் உள்ளது. சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக இருந்த RSS கொள்கைகளை பாஜக அரசு பின்பற்றுகிறது என கடுமையாக விமர்சித்தார். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. தமிழர்கள் கட்டும் 1 ரூபாய் வரியில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வெறும் 29 பைசா மட்டுமே வழங்குகிறது. ஆனால் குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு 1 ரூபாய்க்கும் மேலாக வழங்கப்படுகிறது. இது தமிழகத்தை மத்திய அரசு திட்டமிட்டு வஞ்சிப்பதையே காட்டுகிறது என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி சிதம்பரம் கூறியதாவது: தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி என்ற தகவல்களுக்கு காங்கிரஸ் பொறுப்பல்ல. தற்போதைக்கு திமுகவுடன் காங்கிரஸ் நல்லுறவில் கூட்டணியில் உள்ளது. திமுக அரசு வழங்கும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகையை ஒரே மாதத்தில் 2 தவணைகளாக 2000 ரூபாய் வழங்கினால் சிறந்தது. இதனால் அந்த பணம் உள்ளூர் கடைகளில் செலவழிக்கப்படும், கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும். எனக்கு அதிகாரம் இருந்தால் மாதம் 2000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்குவேன் என்றார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 500% வரி விதித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது, இந்தியா யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என்று ட்ரம்ப் தீர்மானிக்க முடியாது. 75 ஆண்டுகளாக இந்தியாவுடன் நட்பு கொண்ட நாடுகள் ரஷ்யா, ஈரான். அமெரிக்கா சொல்லும் பேச்சை கேட்கும் அளவிற்கு மோடி அரசு பலவீனமாக உள்ளது. அமெரிக்கா சொல்லும் பேச்சை கேட்கும் அளவிற்கு மோடி அரசு பலவீனமாக உள்ளது என்றார். இந்துத்வா, ஹிந்தி திணிப்பு போன்றவற்றை தமிழக மக்கள் எப்போதும் ஏற்க மாட்டார்கள். தமிழகத்தை முடக்கும் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகத்திற்கு பாஜக வேண்டாத அரசியல் கட்சி என தெரிவித்தார். 1967க்கு பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்டமைப்பு பலவீனமடைந்தது. கட்சியை வலுப்படுத்திய பிறகே தனித்து போட்டியிடுவது குறித்து முடிவு செய்ய முடியும் என கூறினார். பேட்டி திரு கார்த்திக் சிதம்பரம், மக்களவை எம்பி. திமுக காங்கிரஸ் கட்சியில கூட்டணி பிரிவினை ஏற்பட்டிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல இதாயிட்டு. அது ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லி ஐடி விங்க எல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது. ஐடி விங்ல இருக்கிறதெல்லாம் யாரு பேசுறா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது. அதிகாரப்பூர்வமா காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது, என்ன பண்ணுதுதான் நீங்க பார்க்கணும். ஐவர் குழு போட்டிருக்கோம். அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சுவார்த்தையில இருக்காங்க. கட்சியில பல பேருக்கு பல கருத்து இருக்கும். இந்த ஆட்சியில பங்கு என்பது ஒரு புதிதான கருத்தோ, ஒரு வித்தியாசமான கருத்தோ, ஒரு விசித்திரமான கருத்தோ கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் யதார்த்தமா இருக்கிற எதிர்பார்ப்பு தான். எல்லா கட்சியும் எதுக்கு எலெக்ஷன் நிக்குது? தங்களோட பிரதிநிதிகள் எலெக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும்.
கணிசமானவங்க ஜெயிச்சாங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கணும். எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற யதார்த்தமான எதிர்பார்ப்பு தான் இது. இன்னொரு ஒரு புதிதான யூனிக்கோ ஒரு விசித்திரமான எதிர்பார்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது. இது காலங்காலமாக காங்கிரஸ் கட்சிக்கு 1967 இருந்து இருக்கிற எதிர்பார்ப்பு தான். அவ்வளவுதான். அது ஒன்றும் புதுசாக வந்த எதிர்பார்ப்பு கிடையாது. அந்த திரைப்படத்துல காங்கிரஸ் கட்சி வந்து இந்த படத்தை எல்லாம் ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து கமர்ஷியலா என்டர்டைன்மெண்ட்டுக்காக, லாப நோக்கத்துக்காக, வர்த்தக ரீசனுக்காக எடுக்கப்பட்ட படங்கள். நான் இந்த படத்தை பார்க்கவும் போறது இல்ல, இந்த படத்தை நான் சீரியஸாவும் எடுத்துக்க போறது இல்ல. ஒரு படம் வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ண போறது இல்லை. எலெக்ஷனுக்கு மக்களையோ ஒரு தேர்தலையோ அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் படத்தால முடியாது. அதான் ஒரு என்டர்டைன்மெண்ட். அவ்வளவுதான். போய் விரும்புறவங்க போய் பார்ப்பாங்க, விரும்பாதவங்க போக மாட்டாங்க. அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டே கிடையாது. படத்துல வரதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? அவங்க கற்பனையில எடுக்கிறாங்க. என்ன எடுத்தாங்க கூட எனக்கு தெரியாது. இருக்கலாம், சில சர்ச்சையான ஒரு கதாபாத்திரங்களை வந்து ஒரு மாதிரி சித்தரிச்சிருக்கலாம். ஆனா அது ஒன்னும் ஒரு எலெக்ஷனையோ அது ஒன்னும் ஒரு தமிழ்நாட்டோட மனநிலையோ வந்து செட் பண்ணி அது ஒன்னும் கொண்டு போறது கிடையாது. இதெல்லாம் ஒன்னும் சீரியஸா எடுத்துக்க தேவையே கிடையாது. ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, அது இன்னும் சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதெல்லாம் வந்து பாக்குறவங்க. ஒரு திரைப்படம் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு ஒன்னும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அதிமுகவும் பிஜேபி ரொம்ப தூரம் நெருக்கிட்டு வராங்க. ஆனா விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி சேரணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறப்ப நீங்க ஏன் 40 சீட்டுக்காக வந்து எம்பி சீட் 40 சீட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் நீங்க இறங்க மாட்டேங்கிறீங்க? என்ன கேக்குறீங்களா? கட்சி கேக்குறீங்களா? உங்களை தான் கேட்கறாங்க. காங்கிரஸ் சொன்ன வந்து நான் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். இந்தியா அளவுல இந்தியா கூட்டணிக்கு நாங்க தலைமை தாங்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றம் தலைமை தாங்க. கூட்டணி எந்த கட்சியோட வைக்கலாம், எந்த கட்சியோட வைக்க கூடாது, கூட்டணி தொடர்மாலாம் அகில இந்திய காங்கிரஸ் தான் இது முடிவெடுக்கும். ஆனா நாங்க இப்போது இந்தியா கூட்டணி தான் இருக்கோம். ஒரு கட்சியில பல பேருக்கு பல கருத்து இருக்கும். அதுவே வந்து தான் கட்சியோட முடிவுன்னு சொல்ல முடியும். ஏன்னா விஜயோட வாய்ப்பு நல்லா இருக்கு. அதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கா, இதுல இருக்கா அப்படின்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் மூலமா முடிவு எடுக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றதை ஏத்துக்கிறேன். ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளே வந்து சீட்டாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. மீண்டும் காங்கிரஸ் இங்க போட்டியிடுமா? தெரியாதுங்க. கூட்டணியில இருக்கிற 234 தொகுதி பேச்சுவார்த்தை மூலமா தான் முடிவு பண்ண முடியும். யார் எத்தனை தொகுதியில் நிக்க போறாங்க, எந்த தொகுதியில் நிக்க போறாங்க, அதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா முடிவு பண்ணுவாங்க. காங்கிரஸுக்கு இந்த சீட்டு ஒதுங்கினாங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நல்ல வேட்பாளரை கண்டிப்பாக நிற்கும். எனக்கு தெரியலங்க, சொல்லுனேன். இன்னைக்கு வந்து வேட்பாளர்களை பத்தி பேசுவதெல்லாம் பிரிமெச்சுவர். முதல்ல வந்து கூட்டணிக்குள்ள எத்தனை சீட்டு காங்கிரஸ் கட்சி, கூட்டணிக்குள்ள எத்தனை சீட்டு, அதுக்கப்புறம் எந்த சீட்டு, அதுக்கப்புறம் தான் வேட்பாளர். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியும். இன்னைக்கு அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே சார், இப்போ வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, இப்போ வந்து மாதம் வந்து 2000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் நல்ல கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து நீங்க தேர்தல் வாக்குறுதியில வந்து நான் வந்து இது என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கேன். என் கட்சி அதை தேர்தல் வாக்குறுதியா எடுத்துக்குமான்னு தெரியல. ஆனா என்னுடைய விருப்பம், என்னுடைய பொருளாதார புரிதல் என்னன்னா, மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்கறது என்னை பொறுத்தவரை நல்ல பொருளாதார யுக்தி. குறிப்பாக கிராமத்து மக்களுக்கு கையில கொடுக்கறது நல்ல பொருளாதார யுக்தி. ஏன்னா அந்த பணத்தை அவங்க வந்து எங்க செலவு பண்றாங்க? சுத்து வட்டார கடைகள்ல தான் செலவு பண்றாங்க. ஒரு சுத்து வட்டார பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் மக்கள் கையில நேரடியாக பணம் போய் சேர வேண்டும். லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த லிக்விடிட்டி கிராமத்து மக்கள் கையில போய் சேர்ந்ததுன்னா அவங்க சுத்து வட்டார பொருளாதாரத்துல அதை செலவு பண்ணி அந்த மீண்டும் அந்த வரி பணமாக அரசாங்கத்துக்கு வரதான் போகுது. ஆனா அப்பதான் ஒரு சர்க்குலேஷன் ஆகி அங்க மற்ற தொழில்களும், அந்த தொழில் சின்ன சிறு தொழில், குறு தொழில், கடையெல்லாம் வாரலும் வளரும். என்னால முடிஞ்சா அந்த அதிகார இடத்துல நான் இல்ல. நான் அந்த அதிகார இடத்துல இருந்தேன்னா நிச்சயமாக 1000 ரூபாய்ன்றத 2000 ரூபாய், 10ஆம் தேதி ஒரு 1000 ரூபாய், 20ஆம் தேதி ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பேன். அதே மாதிரி சார், இப்ப வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல வந்து ஒரு விவசாயிகள் சங்க மாநாடு வந்து ஒண்ணு நடந்திருக்கு. அந்த தலைவரை வந்து இன்னைக்கு வந்து கைது செஞ்சிருக்காங்க. அரசு பேருந்தை வந்து தாக்கியதா சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு கைது செஞ்சிருக்காங்க. இதனால வந்து விவசாயிகளுடைய வாக்கு சதவீதம் வந்து சரியும் அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் மத்தியில வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த எந்த சங்கம் போராட்டம் நடத்தாங்கன்னு தெரியல. விவசாய கடனை ரத்து பண்ண வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையா இருக்கலாம். ஆனா அதை ரத்து பண்ணணும்னா இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் ரத்து பண்ண முடியும். ஏன்னா நேஷனலைஸ் பேங்க்ல வந்து மத்திய அரசாங்கம் தான் ரத்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்கா இருந்தாலும் இப்ப RBI கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. மாநில அரசாங்கம் விவசாய கடனை ரத்து பண்றதுக்கு இப்ப அதிகாரம் கிடையாது. ஆனா பொது சொத்தை வந்து பாதிப்பது எந்த போராட்டமா இருந்தாலும் பொது சொத்தை பாதித்து அந்த போராட்டம் நடத்துவதை நான் ஏற்றுக்கொள்வேன். பிஜேபி கூட்டணியில வந்து முருகன் முன்னாடி பிறந்த ஓட்டுல தான் தோற்றிருக்காரு. மீண்டும் இங்க நிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது பேசிக்கிறாங்க எல்லா தமிழ் வலைத்தளங்களும்.
தாராபுரம் தொகுதி மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க? பிஜேபி என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு விரும்பத்தகாத கட்சியாக தான் நான் பார்க்கிறேன். அவரோட இந்துத்துவா கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டு அரசாங்கத்துல அவர்கள் பங்களிப்பு இருக்கக்கூடாது என்பதை நான் தெளிவாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வந்து ஒரு வேண்டத்தகாத ஒரு அரசியல் அமைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். மார்க்கெல்லாம் போட முடியாதுங்க. முதலமைச்சர் வெளிப்படையா நடந்துக்கிறாரு. அவர் ஒரு நிறைய முதலீடு கொண்டு வந்திருக்காரு. முதலமைச்சருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதை வச்சுதான் பார்க்கணும். அப்படின்னு தெரியல. அவர்தான் விளக்கம் கொடுக்கணும். அவருக்கு என்ன டேட்டா வச்சு அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல. அதை நிக்க விளக்கம் கொடுக்கணும். ஆனா இந்திய அளவுல வேகமாக வளர்கின்ற பொருளாதாரத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறது என்பது யதார்த்த உண்மை. நிறைய வெளிநாட்டு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்பது யதார்த்த உண்மை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 திமுக கூட்டணி வந்து தாராபுரத்துக்கு காங்கிரஸ் சீட்டு கேட்கணும். இல்ல, அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. முதல்ல கூட்டணி செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் கூட்டணியில எத்தனை தொகுதி என்று செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எந்த தொகுதி நமக்கு செட்டில் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா தான் ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கே அதை கேட்டகோரிக்கல் ஆன்சர் பண்ண முடியாது. ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறதுனால ட்ரம்ப் வந்து 500% டேரிஃப் போட்டிருக்காரு. மோடி இது சம்பந்தமா எதுவுமே ட்ரம்ப் கூட பேச மாட்டேங்கிறாரு. இதை பத்தி இது வந்து நம்ம எவ்வளவு வீக் பொசிஷன்ல இந்தியா இருக்குன்னு தெரியுது. ரஷ்யா வந்து நிர்ணயம் பண்ண, அமெரிக்கா வந்து நிர்ணயம் பண்ணுது இந்தியா யாரோட வர்த்தக ரீதியாக வந்து உறவுகள் வைத்துக்கலாம். ஈரான்ல இருந்து வாங்காதீங்க, ரஷ்யால இருந்து வாங்காதீங்க. இதெல்லாம் என்ன? நாம ஒரு சுதந்திர நாடு. நமக்கும் ரஷ்யாவுக்கும் பல ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக நல்ல உறவு இருக்கு. ஈரானோடய நமக்கு நல்ல உறவு இருக்கு. அவர்கள் எப்படி நம்ம நாட்டு தலையிடலாம்? அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கிற மோடி அரசாங்கம் அவ்வளவு வீக்கா இருக்குன்ற அர்த்தம். காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையை வந்து காமராஜர் ஆட்சி அமைக்கணும். அது சம்பந்தமா ஏதாவது இல்ல, அதெல்லாம் அங்க ஃபர்ஸ்ட் கட்சியோட கட்டுமானத்தை வந்து மேம்படுத்தணும். 1967 அப்புறம் ஆட்சிக்கு வரல. நிறைய செய்யணும். அதெல்லாம் செஞ்சுதான் தனிப்பட்ட முறையில் ஆட்சிக்கு வர முடியும். எடுத்த உடனே ஆட்சிக்கெல்லாம் வரதெல்லாம் முடியாது. நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு, அதை தவற விட்டுட்டோம். ஆனா எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் அந்த மாதிரியான குறிக்கோளை எல்லாம் நிறைவேற்ற முடியும். அந்த குறிக்கோளை நிறைவேற்றும் நிலையில இன்னைக்கு காங்கிரஸ் இல்லை. ரைட்டா? தேங்க்யூ.